BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. Chera Home Junction presents AC Mania. இந்த summer seasonல ஜிலு ஜிலு ஆஃபரோட AC வாங்க Chera Home Junctionக்கு வாங்க. சுந்தராபுரம் and Cross Cut Road, கோயம்புத்தூர். ராமநாட்டில் நடக்கிற ஒரு கதைக்கு என்ன தேவையோ ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன் யதார்த்தமாக ஒரு ரவுடிசிங் கூட சண்டை போட்டால் எந்த அளவுக்கு அது யதார்த்தமாக வரணுமோ கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுவோம். ஆர்கிடெக்சராகவும் நாங்கள் வந்து நிறைய எடுத்தோம். இப்போ மதுரை ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி, காரைக்குடி வேறு மாதிரி இருக்கும், கோவில்பட்டி வேறு மாதிரி இருக்கும், சென்னை ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அங்கே உள்ள ஆர்கிடெக்சர் எப்படி சொல்லி அந்த பில்டிங்கோட இதெல்லாம் நாங்கள் எடுத்தோம். இன்க்ளூட் அந்த வில்லேஜ் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். எடுத்தோம். பேங்க் ஒன்று இருக்கும், அதுவும் செட்டு தான். அது என்ன பண்ணோம், லைவாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் எடுத்து அந்த பஸ் ஸ்டாண்டை படி அப்படியே ஓவர்லாப் பண்ணிட்டு ஒரு 150 கார்பெண்டர் டே நைட்டு ஒரு 5 நாள் ஏக்தம்ல அடித்தோம். அது டீ கடை, அந்த டீ கடையை இவர் பேங்க் ஆக்கிட்டார். 40 ஏக்கர் போட்டு பண்ணணும் அப்படின்னும் போது காஸ்ட் ஆஃப் இதுவே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெருசானா நான் சைவர் அந்த ஊருக்காக சொன்னாங்க, வெயில் நல்லா பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு, மழை வரப்போகுதுங்க, கொஞ்சம் பார்த்து எல்லா வண்டியும் வெளியில் எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்லி ஒரு 1/2 hourல பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு. வண்டியெல்லாம் நிறைய மாட்டிக்கிச்சு. எந்த சீனுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, இந்த ஒரு கேட்டு சீன் ஒன்று இருக்கு, இந்த ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்காம, நான் கேட்டு பக்கத்தில் ஒன்று நடக்கும்ன்ற மாதிரி இல்லை. அது கேட்டு சீக்வன்ஸ் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்காது. அதுக்கப்புறம் அண்ட் மேக்ஸிமம் இந்த இன்ஜுரிஸ் இது வந்து கரெக்டாக வந்து ஒரு மிஸ்ல இப்போ நம்ம கயிறு இழுக்கிறோம் அப்படின்னு நம்ம ரோப்லலாம் வந்து லைட்டாக மிஸ் ஆனாலுமே நம்மளுக்கு இன்ஜுரி ஆக வாய்ப்பெல்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி கொடுத்து தான் ஒர்க் பண்ணுறோம். அதையும் மீறி சில இடத்துல மிஸ்டேக் ஆகி சில இடத்துல அடிப்படும். கரை அதை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கரையில் வந்துட்டு கரான்னு சொல்லணுமா கரைன்னு சொல்லணுமா இல்லை என்னன்னு சொல்லணும் அப்படின்னு. கரை ஓகே, கரசாமி ஆமாம், கருப்பசாமி குலசாமின்ற மாதிரி கரசாமி, அதில் ஷார்ட்டாக வந்து கரை. பயங்கரமான செட் ஒர்க் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டண்ட் வர நான் நிறைய இருக்குது. அங்கே நாட்டு வெடிலாம் போடுறீங்க, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. ஒரு இந்த ஃபோன் பூத் இருக்கும்ல, அதுவுமே செட்டு தானே எல்லாமே. என்னென்ன செட்டு இல்லைன்னு நீங்கள் சொல்லணும்னா நாங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். செட்டு இல்லாமல் கிடையாது, ஆல்மோஸ்ட் செட்டு தான் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் வந்து லைவ்லேயும் நாங்கள் செட் ஒர்க்கு. ஏன்னா இப்போ 2026 25 வர்றப்போ வந்து நாங்கள் 90கள் நடக்கிறதுனால வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் ரோடுகள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ரோடு போட்டிருக்காங்க. அந்த சிமெண்ட் ரோடெலாம் போட்டிருப்பாங்க. ஆமாம், அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது வந்துட்டு. அதுவும் இப்போ ராமநாதபுரம் பரமக்குடி இதெல்லாம் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தா ரொம்ப பின்தங்கி தான் இருப்பாங்க. இன்னும் இப்போயும் ஒரு சில இடங்கள் ஓடு வீடு தான் இருக்குது. சரி, அதை நாங்கள் ஒரு சில வீடுகளுக்கு முன்னாடி பண்ணிட்டோம். நாங்கள் ராமநாதபுரத்தை வந்து நாங்கள் அந்த சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் அதை ஒரு செட்டாக வந்து நாங்கள் ஒரு 40 ஏக்கரில் செட்டு போட்டிருக்கோம். 40 ஏக்கரில்? ஆமாம், செட்டு போட்டு ஒரு 4 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம். ரோடு போட்டு சென்டர் பாயிண்ட் வச்சு 4 ரோடு, ஒரு மார்க்கெட் ரோடு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 300-400 பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிலிருந்து தான் நாங்கள் ஃபஸ்ட் ஷெட்யூல் ஒரு ஷெட்யூல் ஃபுல்லாக ஒரு குட்டி ஒரு ஊரே கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆமாம், அந்த கிராமத்தை அப்படியே உருவாக்குற மாதிரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் செகண்ட் ஷெட்யூலில் சீனுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் மட்டும் நாங்கள் போயிட்டு எடுத்துக்கிட்டோம். அங்கே போய் ஹீரோ வீடு, அதுக்கப்புறம் கருப்பு கோவிலாக இருக்கட்டும், மற்ற நிறையா செட்டுகள் எல்லாம் வந்துட்டு நாங்கள் லைவாக போயிட்டு அங்கே போய் போட்டோம். இல்லைண்ணா, இப்போ நம்ம செட்டு போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான இது கிரியேட் பண்ணுறதுனா, ஏன்னா நம்மளுக்கு ஒரிஜினலாக நிறைய இடங்கள் இருக்குது, அது நம்ம காமிச்சிடலாம். பட் நீங்கள் 40 ஏக்கர் போட்டு பண்ணணும் அப்படின்னும் போது அது காஸ்ட் ஆஃப் இதுவே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. அது ஆமாம், பெரிய பட்ஜெட்டு. ஆமாம், பெரிய பட்ஜெட்டு தான். ஓகே, என்னன்னு சொல்ல முடியுமாண்ணா? அதுதான் பெருசாக இருக்குது. பெருசானா நான் சைவர் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படி ஆனால் க்ரோஸ் தான் போவாங்க. சரி, அது ஏன்னா பெரிய செட்டுனால வந்து இருக்கும். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 400லேருந்து ஒரு 600 பேர் வேலை பார்த்தாங்க. 180 days கண்டினியூவாக. அப்பா, 180 days. சரி, அந்த ஒர்க்கர்ஸ் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு வந்து போகிறது இதெல்லாம் இருக்குது. இடையில செட்டு வந்து நேச்சுரலாக வந்துட்டு இருக்கணுக்காக நிறையா மரங்கள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு இன்னும் ரியலிஸ்டிக்காக காட்டணும் பார்க்குறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அதுலேருந்து நிறைய நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, இயற்கைக்கு நல்ல விஷயங்களாக பண்ணியிருக்கீங்க. நம்ம செட்டு அந்த 40 ஏக்கருக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டேபிள் ஒர்க்கு ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன செட்டு பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி என்ன எங்கே உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இது என்ன ஸ்கேலில் உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் போயிட்டு அங்கே போயிட்டு அன்னைக்குள்ள
பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அன்றைக்கி ஃபெஸ்டிவல் நடந்தது, கல்யாண கஷ்டம் அது இதெல்லாம் வாங்கிட்டு அதில் உள்ள இதெல்லாம் எப்படிலாம் வந்திருக்காங்க, எப்படி போயிருக்காங்க, வண்டி பஸ்ஸாக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் லோடு ஏற்றிட்டு வரது போகிறதெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து லொக்கேஷன் மட்டுமே ஒரு 6 மாதத்துக்கு மேலே செலவு பண்ணிருக்கோம். ரெக்கி போய் ரெக்கி போயிட்டு தமிழ்நாடு, ஹைதராபாத், பெங்களூர் நிறைய இடங்கள் சுற்றிருக்கோம். ராமோஜி எல்லாமே சுற்றிருக்கோம். கர்நாடகாவில் வந்து அக்ரஹாரம் ஒரு சிட்டி சென்ட்ரல் பிளேஸில் ஒரு அக்ரஹாரம் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரீட் இல்லை, ஒரு சென்ட்ரு ஏரியா தான் அது. இப்போ தேனாமட்டா சிக்னலில் இப்போன்ற மாதிரி ஸ்பென்சர் சிக்னல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு மெயின் ஏரியா அக்ரஹாரம். அது நல்லா இருந்தது எங்களுக்கு. சரி, அதனால் வந்து டைரக்டர் டிஎம் சார் எல்லாம் போயிட்டு அங்கே ஒரு 4-5 நாள் உட்காந்து அங்கே வந்து இது கேமரா வச்சு ஷூட் பண்ணி இதையே அதை நம்ம பில்டிங்லாம் பார்த்தா அங்கே ஆர்கிடெக்சர் வேறு, ராமநாதபுரம் டோட்டலாக வேறு இருக்கும். அது நாங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இது இந்த பில்டிங் வந்து அதுவாக இருக்கலாம், இது வந்து டெக்ஸ்டைலாக இருக்கலாம், இது கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இது போலீஸ் ஸ்டேஷன், இது பெட்ரோல் பங்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களாக ஷூட் பண்ணி பார்த்தோம். பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டு சார் நம்ம இப்படி இங்கேருந்து அந்த ஸ்கேல் இதை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் ட்ராயிங் போட்டோம் ஹோட்டலில். அங்கேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் ராம்நாடு வந்துட்டு அம்மா பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்கள் ரூமில் உட்காந்து போட்டு பார்த்துட்டு சார் இது எங்கெங்கெல்லாம் பேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து ஒரே இடத்துல. அப்புறம் நான் உண்மையான பில்டிங் மெஷர்மெண்ட் எடுத்து வரணும். சரி, அன்றைக்கி உள்ள பில்டிங் எல்லாம் இன்றைக்கி இருக்குது, பட் இன்றைக்கி இடிச்சிட்டு அது அண்ணன் தம்பி பங்கு பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் இது வந்து சித்தப்பாவை கொடுத்துருப்பாங்க. ஒரு பில்டிங்கை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இவர் வந்து ஏசியில் மாட்டி மல்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். இவர் ஃபுல்லாக கிளாஸில் இருக்கும். சரி, அன்றைக்கி உள்ளது வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த பழைய ஃபுட்டேஜ் வாங்கி அன்றைக்கி எப்படி இருந்துச்சு மெஷர்மெண்ட் எடுத்து இங்கேருந்து ரோடு எவ்வளோ பெண்டாக இருந்துச்சு, ரோடு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிட்டி நம்ம டோட்டல் சிட்டி வச்சுருக்கோம். ஆமாம், இப்போ அன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் ரோடே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்கேல் பண்ணி ஒன்றா எடுத்து வச்சு பண்ணோம். நாங்கள் பயங்கர ஒர்க் இது. அது மட்டும் இல்லை, அங்கே அதுக்குள்ளே நாங்கள் இன்டீரியரில் உள்ளே போகும்போது எந்த மாதிரி பில்டிங்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்சராகவும் நாங்கள் வந்து நிறையா எடுத்தோம். இப்போ நிறைய வேரியேஷன் இருக்கும். இப்போ மதுரை ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி, காரைக்குடி வேறு மாதிரி இருக்கும், கோவில்பட்டி வேறு மாதிரி இருக்கும், சென்னை ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அங்கே உள்ள ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பில்டிங்கோட இதெல்லாம் நாங்கள் எடுத்தோம். இன்க்ளூட் அந்த வில்லேஜ் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம் அவ்வளோ டெப்த்தாக. சரி, அங்கே என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த இப்போ பார்த்தீங்கன்னா கூவர்கோட்டம்னு ஒரு இருக்கும். சரி, அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பில்டிங் மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த பில்டிங் நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போது தேவிப்பட்டினம் போட்டிருக்கோம். தேவிப்பட்டினத்தில் வந்து இப்போ ட்ரெய்லர் வந்து பாரு அந்த பேங்க் ஒன்று நின்று இருக்கும், அதுவும் செட்டு தான். அது என்ன பண்ணால் லைவாக ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒர்க்கிங்கில் இருக்க தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டை படி அப்படியே ஓவர்லாப் பண்ணிவிட்டு ஒரு 150 கார்பெண்டர் டே நைட்டு ஒரு 5 நாள் ஏக்தமில் அடிச்சுட்டு ஃபுல்லாக மாஸ்க் பண்ணிட்டோம். ஃபுல்லாக மாஸ்க் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது ஒரு பேங்க்கை இது பண்ணி பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாக மார்க்கெட்டாக மாற்றி. ஆஹா, இதில் என்னென்னா நாங்கள் நைட் ஷூட் அப்போ நைட் ஷூட் அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதில் ஒரு டோர் மாதிரி வச்சுருப்போம். டேயில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். பஸ் ஸ்டாண்டில் அது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு பஸ்ஸெல்லாம் திருப்பி வரும். அந்த பேங்குக்குள்ளே போய் தான் டீ கடைலாம் இருக்கும். அடடா, ஓகே, ஒரே இடத்துல 2 ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த அது வந்து டீ கடை, அந்த டீ கடையை இவர் பேங்க் ஆக்கிட்டார். ஓகேங்களா, டீ கவர்லாம் ஃபுல்லாக காலையில் நாங்கள் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டோம், உள்ளே போய் டீ சாப்பிட்டு வரோம். பேங்க் ஓப்பன் பண்ணி உள்ள போய் டீ சாப்பிட்டு வருவாங்க. ஏன்னா டேல நம்மளுக்கு ஒர்க், நைட் ஷூட்டு, டேல வந்துட்டு அவருக்கு பிசினஸ் பாதிக்கப்படக்கூடாது. இல்லை பேங்க் ஓப்பன் பண்ணி கொடுத்தா அவர் டீ அவன் டீ சாப்பிட்டு வருவான். அவரோட இது பாதிக்கக்கூடாது, அவரோட ஒர்க்கும் பாதிக்கக்கூடாது, நம்மளுக்கும் அந்த ஒர்க் நடக்கும். சரி, இது மாதிரி எல்லாம் ஃபன்னாகவும் இருக்கும். சம்டைம் வந்துட்டு வரவங்க என்ன திடீர்னு அந்த பேங்க் வந்திருக்கு அப்படி ஏதோ ஒர்க் பண்ணிட்டு ஷூட்டிங்கிட்டு இருக்கும். நைட்டு ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். டேல ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப பயங்கரமான ஒரு கன்ஜஸ்டடான ஏரியா. பஸ் ஸ்டாண்டு வேறு, அது மெயின் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நம்ம 9 o'clock முன்னாடிலாம் அங்கே ஒர்க் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் 10க்கு அப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த 10க்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அந்த ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இப்போ வரைக்குமே இப்போ ஸ்டில் கம்பேர் பண்ணி போடுறது ஒன்றுனா, ஏன்னா இப்போ தேவர் மகனில் கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த இது காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த குதிரை, அந்த சாமி, இது கம்ப்ளீட்டாக டிக்டோ அதே சீன் வந்து சிமிலராக தனுஷ் அவர்களும் அந்த கத்தி அருவா அப்படி திரும்பிட்டு போகிறது கம்பேர் பண்ணாங்க. ஸோ அது சார் டேரக்டர் சார் சொல்லும் போது வந்து இதே மாதிரி தான் எனக்கு ரெசம்பிளன்ஸ் வேணுன்ற மாதிரி ஏதோ சொன்னாரா? ஆமாம், அன்றைக்கி நடக்கிற மேட்ரு அது, அந்த 90s நடக்கிற மேட்ரு தான் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, அது வந்து அன்றைக்கி நடந்திருக்கு. சரி, அந்த படத்தில் தேவை, இந்த விஷயம் தேவைன்னாங்க. நாங்கள் அதை வந்து டிக்டோ மேட்ச் பண்ணுறதுக்காக சரி அந்த விஷயத்தை கொண்டு வந்து உள்ள வச்சுறாங்க. ஓகே, கம்ப்ளீட்டாக அதே சேம் இல்லை, தேவர் மகன் செட்டு தான் அது. ஓகே, சரி, ஒரிஜினலாக அது என்ன இருந்துச்சோ அதை தான் போட்டிருக்கோம் நாங்கள். சரி, நாங்கள் அது பண்ணுறதுக்கு நாங்கள் வாப்பனூர்னு ஒரு வில்லேஜ், அங்கே ராமநாதபுரத்தில் தான், அதுவும் முதுகுளத்தூர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணும். சரி, அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கம்மா இருக்கும்.
கருப்பு மண் எல்லாம். அதுக்குள்ளேயும் அப்படி தான் செட்டு போட்டு ஒரு நாள் வந்துட்டு ஆனால் சொல்லிட்டாங்க ரொம்ப வறண்டு போயிட்டுருக்கு, ட்ரை ஸ்பேஸ். அதாவது பார்த்திங்கன்னா மே ஜூனில் போயிட்டுருக்கோம், எல்லாம் மழை பெஞ்சுன்னா டக்குன்னு தண்ணி வந்துடும், உடனே தண்ணி வந்துடுமோ. சரி நாங்கள் செட்டு போட்டோம். ஃபஸ்ட்டு டே 1 டே 3ன்னு போயிட்டுருக்கு. அப்போ வந்து கரெக்டாக அந்த ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, வெயில் நல்லா பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு, மழை வரப்போகுதுங்க, கொஞ்சம் பார்த்து எல்லா வண்டியும் வெளியில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி என்ன மழை பெய்யுற மாதிரினா ஒன்றுமே இல்லையாடா, மேகமே இல்லை, எல்லாம் ஓப்பனாக இருக்குது, எப்படியா வரணும். அவர் சொல்லி ஒரு 1/2 hourல பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு, வண்டியெல்லாம் நிறையா மாட்டிக்கிச்சு. ஓகே. என்னென்னா தண்ணி சடனாக உள்ளே வந்தோன்னா அப்புறம் களிமண் எல்லாம் வந்துட்டு வண்டியெல்லாம் அப்படி அப்படியே நின்றுடும். சரி நாங்கள் அதை ஒரு 1 week 10 days போஸ்ட் பண்ணி தான் பண்ணோம். நாங்கள் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்ல ஆரம்பித்து தான் பண்ணோம். ஃபுல்லாக வண்டியெல்லாம் உள்ளே மாட்டிக்கிட்டு அதெல்லாம். மழை ஒரு நைட்டு ஒரு 2-3 hours தான் பெஞ்சிருக்கும், ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுது. ரியல் டைம் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. நிறையா இருக்குது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எப்போவுமே அங்கே ஒன்று. இதில் மாஸ்டருக்கு வந்துட்டு கோவில்பட்டியில் ஒரு ஃபாரஸ்ட்டில் செட்டு போட்டோம். அதை ஃபாரஸ்ட்டில் மரத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக மரத்துக்குள்ள மரத்துக்குள்ளே ஒரு மரம் செட்டு. அதாவது மரத்தை நம்மளுக்கு என்னென்னா அது மேலே மரத்து மேலே ஓடுற ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த மரத்தை நம்ம எதனா வெட்டிக்கிட்டி அது எதனா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வெட்டி அந்த மரத்தை நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த மரத்தோட கலைக்கு மேலே இன்னொரு கலையை செட்டாக போட்டு ரெடி பண்ணி, ஒரிஜினல் கலையை செட்டாக போட்டு ரெடி பண்ணி அது மேலே நாங்கள் ஒர்க் பண்ணோம். சின்னது இல்லை, மரம் எது செட் எதுன்னு தெரியாது. அந்த இப்போ மரம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டெம்ப் இருக்குல்ல, ஸ்டெம்ப் அதுக்கு மேலே ஒரு மாஸ்கிங் மரம். ஆனால் இது ஒரு மரம் தான் அது. சரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் அந்த மரத்தை டேமேஜ் பண்ணாமல் மெஷர் பண்ணி இங்கே வெளியில் வச்சு பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஜாயிண்டிங் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சாண்ட்விச் மாதிரி மேலே ஒரு பண்ணு இங்கே ஒரு பண்ணு வைக்கிற மாதிரி ஒரு அவுட்டர் லேயர் போட்டு அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கிளைய எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா அது ஒரு சின்ன மரம் கிடையாது நினைக்கிற மாதிரி. அது மரம் ஒரு ஆலமரம் தானே வருது. ஆலமரத்துலேயே வந்து அதோட சைஸு அது இருக்கும் நியர்லி 200-300 years மரம். அது அவ்வளோ அப்போ அந்த 300 years மரம் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் அந்த மரத்துக்கு அவ்வளோ பெரிய கலையை அவர் மோல்ட் பண்ணி எங்களுக்கு அது ரெடி பண்ணி கொடுத்தாரு. அண்ட் உங்களை பற்றி ஒன்று சொல்லணும்னா, ஏன்னா இப்போ ஜிவி பிரகாஷ் அவர் சொல்லியிருப்பாப்புல வந்து எந்த சீனுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ இல்லை, அந்த ஒரு கேட்டு சீன் ஒன்று இருக்குது, அந்த ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்காம, நான் கேட்டு பக்கத்தில் ஒன்று நடக்கும்ன்ற மாதிரி. கேட்டு பக்கத்தில் ஆமாம், கேட்டுக்குள்ளே ஏதோ நடக்கும்ன்ற மாதிரி தான் ஆடியன்ஸில் சொன்னார். அந்த சீன் பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு. நிறைய சீன் இருக்கு. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பரவாயில்ல, நான் கேட்க ரெடியா இருக்கேன். இந்த கேட் சீனு, அதுக்கப்புறம் உள்ள ஏன்னா நாட்டு வெடிகுண்டு ஏதோ போடுறாங்க, அதுக்கப்புறம் முகமுடிலாம் கட்டிட்டு ஏதோ பண்றாங்க. அவர் வர அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவர் வந்து புளிஞ்சு எடுக்கிறாங்க. என்ன நடக்குது அவருக்கு சொல்லுங்கண்ணா? 30ஆம் தேதி காலையில் என்ன நடக்குது எதை கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. சரி சொல்லுங்க. அது ஒர்க்கிங் வித் தனுஷ் வந்து பயங்கரமா இருக்கும். அவர் வந்து முன்னாடி டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியன் ப்ரூஸ்லின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாப்புல. 6 pack வைக்கனாலும் வச்சிருவார், எதுனாலுமே ஃபிசிக் பைக் பர்ஃபெக்டா இருக்கும். கிக்ஸுக்கு வந்து பேர் போனவர், அந்த இது எல்லாரும் பிடிக்கிற மாதிரி. நீங்க சொல்லுங்க, ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டுச்சா இல்லை ஜாலியா இருந்துச்சா? ஜாலியாக இருந்தது. அவரை வச்சு எப்படி சிரமப்பட முடியும்? அவர் நம்ம எது சொன்னாலும் செய்ய மாட்டேன்ட்டு சொல்கிற ஆள் கிடையாது, எல்லாமே சார். பட் என்னன்னா இதில் ஒரு ராவன் ரியலிஸ்டிக் ஃபைட்டாக இருக்கும். ஸ்டைலிஷ் ஃபைட்டுன்றது இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன் யதார்த்தமாக ஒரு ரவுடிசிங் கூட சண்டை போட்டால் எந்த அளவுக்கு அது யதார்த்தமாக வரணுமோ, கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கோம். அதை எந்த அளவுக்கு நண்பகத்தன்மையாக நம்ம பண்ணணும், அது ஆடியன்ஸ் அதை எப்படி ரசிக்கணும், அவங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாகவும் நண்பத்தன்மையோட கதைக்கு ஒன்றி பண்ணியிருக்கிறோம். ஒரு இப்போ பொதுவாக மூவி எடுத்துட்டாலே இந்த டெம்ப்ளேட்டாக ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு இன்ட்ரோ ஃபைட்டு இல்லைன்னா இன்ட்ரோ சாங், அப்புறம் கிளைமேக்ஸ் வரும்போது கிளைமேக்ஸ் ஃபைட், அப்புறம் இன்ட்ரோவில் வரும்போது ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை எப்படி? அது அப்படி கிடையாது. இதில் எந்த ஒரு சீக்வன்ஸுமே இப்படி தான் வரணும், இன்ட்ரோலுக்காக ஒரு ஃபைட்டை வைக்கணும், கிளைமேக்ஸ்க்காக ஒரு ஃபைட்டை வைக்கணும், ஓப்பனிங்காக ஒரு ஃபைட் வைக்கணுன்றதுல எதுவுமே கதைக்கு அந்த இடத்துக்கு ஃபைட்டு வேணும், அந்த இடத்துல அந்த ஃபைட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் பண்ணியிருக்கோம். எதையுமே வந்து வாண்டடாக திணிச்சு இதுக்குள்ளே இங்கே ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் ஒரு சாங் வரணும், ஒரு சாங்குக்கு அப்புறம் ஒரு ஃபைட்டு வரணும்னு எதுவுமே திணிச்சதாக இதில் இருக்காது. கதைக்கு இந்த இடத்துல ஃபைட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அதை மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சீன், இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது இருக்கு? நான் சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர் சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு கேட் சீன் சொன்னார்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு சீன்? எல்லா சீனும் தான், எல்லா சீனுமே ஏதாவது பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க, தியேட்டர் பிளாஸ்ட் ஆகிற மொமெண்ட். நீங்கள் தனுஷ் ஓப்பனிங் ஃபைட்டு சீன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ் சொன்னாரான்னு தெரியல எங்களுக்கு. நாங்கள் இந்த மாதிரி சொல்லுவோம், இப்பெல்லாம் போட்டுவாங்க தெரியல. அதுதான் நான் யோசிக்கிறேன், கேட்டு சீன் எதுவுமே இல்லையே, கேட்டு சீன்ன்றாரு நான் யோசிக்கிறேன். சொல்ல நானும் தானே ஆடியோ லான்ச் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இல்லைண்ணே, கேட் சீக்வன்ஸ்ல எதுவுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவும், கேட்டு சீன்னா அந்த எகிரி குச்சி சீக்வன்ஸ் அதான் ஓப்பனிங் சீக்வன்ஸ். அதுதான் சொல்லியிருப்பாரு போல. கரெக்ட், பார்த்தீங்களா?
அதுதான் நான் பார்த்தீங்களா போட்டு வாங்கிட்டாரு. கல்யாணம் பண்ணினா அதுதான் போட்டு வாங்கிட்டாரு. சீக்வன்ஸ் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்காது, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அது கண்டிப்பாக தேட்டர் பிளாஸ்ட் ஆகும். இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் இப்போ அடிக்கணும், அடிச்சு ஒரு 10 பேர் பறக்க வர்றது அப்படின்றது தான் டெம்ப்ளேட்டாக இப்போ தமிழ் சினிமாவில் போயிட்டு இருக்கு. பீங் ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னும் போது அது பார்க்கறது ஓகேவா இருக்கா, இல்லை ஆடியன்ஸ் அது விரும்புறாங்கன்னு வைக்கணும்? அப்படி கிடையாது. ஒரு படம் ஒரு கதை என்ன விரும்புதுன்ற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன பண்ணால் பெட்டராக இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இப்போது ஒரு ராமநாட்டில் நடக்கிற ஒரு கதை, ஒரு கதை யதார்த்தம், அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ரா அண்ட் ரியலிஸ்டிக் ஃபைட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்கோம். ஒரு படத்துக்கும் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுறது, அந்த ஹீரோ ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன தேவைன்றதை வச்சு தான் அது அடித்து பறக்க விட்றதா இல்லை அடித்தா நம்பகத்தன்மையாக இருக்குமான்றது ஒரு விஷயத்தை. மேக்ஸிமம் என்னோட ஃபைட்ஸ் வந்து நம்பகத்தன்மையோடு சேர்ந்து தான் இருக்கும். ஓகே, அடுத்தது உங்கள் லைன் அப்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய இருக்குது. அவர் கவின் அவர்கள் கூட இருக்குது, அதுக்கப்புறம் ஹாப்பி எண்டிங் ஆர்ஜே பாலாஜி வருது, பேக் டு பேக் நிறைய இருக்கேன். நான் தெலுங்குல இப்போ நாகார்ஜுன சார் 100 பண்ணிட்டு இருக்கேன், பெல்லகொண்டா சீனிவாஸ் டைசன் ஆயிடு பண்ணிட்டு இருக்கேன், கன்னடாவில் நம்ம சிவராஜ்குமார் சார் பண்ணிட்டு இருக்கேன், மலையாளத்துலையும் ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேக் டு பேக் அந்த இது ஜிவி சார் ஒரு 2 படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஆனால் இப்போ சொல்லுவாங்களே அப்புறம் ஒரு மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர்னா ரெகுலர் பண்ணா பப்ளியே சப்ளி ஆகுறீங்க. நான் போகும்போது ஆர்ட் டைரக்டர் சொன்னேன், எதுனா ஒரு ஆணி கிணி கொடுங்க, 4 கோடு போட்டுக்கிற மூஞ்சில இனிமே அப்படிதான் போனோம். அதாவது ஒரு 2000 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டன்மேன் ஃபைட்டர்ஸ்னாவே ரவுடிசம் அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது சரிங்களா. இப்போ இருக்கிற ஸ்டென்மேன் எல்லாருமே யதார்த்தம் அதுதான். இப்போ இருக்க ஃபைட்டர்ஸ் ஸ்டென் பாய்ஸ் எல்லாருமே மினிமம் டிகிரி முடிச்சு தான் வராங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபீல்டு, இதுவும் வந்து ஒரு வேலை தான் சரிங்களா. இது ஒரு கிராஃப்ட் சரிங்களா. இதில் வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே மோசமானவங்கலாம் கிடையாது. இப்போ இருக்கிற எல்லா பர்சன்களுமே வந்து நல்லா படிச்சுட்டு தான் வராங்க. ஏன் படித்தவங்க வந்து இந்த வேலை செய்யக்கூடாது, படித்தவங்க அந்த வேலை தான் செய்யணுன்றதுல எதுவும் கிடையாது. இது எங்களுக்கு இது ஒரு பெரிய தொழில், அவ்வளோதான். அண்ட் மேக்ஸிமம் இந்த இன்ஜுரிஸ் இது வந்து கரெக்டாக வந்து ஒரு மிஸ்ல இப்போ நம்ம கயிறு இழுக்கிறோம் அப்படின்ற ரோப்லலாம் வந்து லைட்டாக மிஸ் ஆனாலுமே நம்மளுக்கு இன்ஜுரி ஆக வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது மாதிரி ஏதாவது இது மாதிரி பறக்கிற சீன் அது மாதிரிலாம் அதுக்கான ஏதாச்சும், ஏன்னா மரம் விட்டு மரம் இந்த ஃபாரஸ்ட்லாம் படத்தில் சொல்கிறீங்க. படத்தில் யாருக்கும் எந்த ஒரு இன்ஜுரி, சின்ன ஒரு காயம் கூட கிடையாது. நம்ம எப்போவுமே வந்துட்டு ரிஸ்க்கான தொழில் வேலை செஞ்சாலும் சரி, அந்த ரிஸ்க்குகளை ஒரு ஷார்ட்டில் நம்ம ரிஸ்க்காக எடுக்கிறோம்னா அந்த ரிஸ்க் எடுக்கிற முன்னாடி அதில் இருக்கிற எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியும், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன காயம் படாமல், இல்லை அந்த ஸ்டென்மேனுக்கு சின்ன காயம் படாமல் எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி கொடுத்து தான் ஒர்க் பண்ணுறோம். அதையும் மீறி சில இடத்துல மிஸ்டேக் ஆகி சில இடத்துல அடிப்படும் போது அது வந்து அந்த டைமில் நடக்கிற எதனா ஒரு சின்ன மிஸ்டேக், அவ்வளோதான். பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா படத்துலையா? இல்லை, படத்தில் பஸ்ஸே இல்லை. அதுதான் படத்துல பஸ்ஸே இல்ல. பஸ் வராதானா? பஸ் ஸ்டாண்டுனாரு. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் பேக்ரவுண்ட்ல எல்லாம் போயிட்டு இருக்கு, பஸ்ஸுக்குள்ள எதுவுமே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்னா போலீஸ் ஸ்டேஷன் ட்ரைலர்லயே இருக்கு. ஆமா, ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் சூரஜ் அண்ட் தனுஷ் சார் கண்டிப்பா இருக்கும். எப்படின்னா அது 30ஆம் தேதி பாருங்கங்களா? 30ஆம் தேதி பாருங்கல. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு ஹீரோன்னு இருந்தா ஒரு வில்லன் இருப்பார். அவர் தான் வில்லனா? அவர் வில்லன்னா நான் சொல்லல. படம் 30ஆம் தேதி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. பர்ஃபெக்டா இருக்குங்க. எப்படி இந்த வாய்ப்பு வந்துச்சு உங்க 2 பேருக்குமே? எனக்கு ஆக்சுவலி ஹாப்பி எண்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு அதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய படங்கள் துப்பறிவாளர்னு அதெல்லாம் டேரக்டர் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹாப்பி எண்டிங்கில் ஒர்க் பண்ண கோ-டைரக்டர் ராஜ்குமார் சார் தான் இதுலேயும் கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ அதில் அவர் என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு என்னோட பெஸ்ட்டெல்லாம் டேரக்டர்கிட்ட சொல்லி ரெஃபர் பண்ணவும், அவரும் என்னுடைய முந்தைய படங்கள் மிஸ்யூஸு டக்கர்லாம் பார்த்துட்டு ஓகே பார்க்கிங் அதெல்லாமே பார்த்துட்டு ஓகே மாஸ்டரோட கேரி ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணது. அதுக்கப்புறம் அவர் கூட ப்ரீ ப்ரொடக்ஷனில் டிஸ்கஷனில் என்னோட இன்புட்ஸ்லாம் அவர் கொஞ்சம் இன்னமும் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தனால அப்படி இதில் ஒர்க் பண்ணிங்க. ஓகே, உங்களுக்குண்ணா? சரி, எனக்கு வந்துட்டு ட்ரெயின், சீனி, ரெட் ரோ சேர்ந்த படங்கள் பார்க்கும்போது டைரக்டர் சைடு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் வந்து சைடு வந்து ஜீனி பண்ணேன் ஆல்ரெடி வேல்ஸில். ஆமாம், போயிட்டுருக்கு. ஆமாம், முடிச்சுண்ணா அது ஜீனி ஒர்க்? அது முடிஞ்சிருச்சு. சரி, அது ஆல்ரெடி ப்ரொடக்ஷனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஆள். ப்ளஸ் டைரக்டர் சைட் வந்து என்கொயரி பண்ணாங்க. வேல்ஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்களும் கொஞ்சம் சப்போர்ட்டடாக இருந்து பண்ணாங்க. ஸோ அதனால் ஏப்ரல் 30ஆம் தேதி ஏதாவது ஒரு ஸ்பாயிலர் சொல்லுங்கண்ணா. ஸ்பாயிலர் படத்தில் நான் இந்த சீன் நீங்கள் வந்து ஃபேன்ஸுக்காக, நான் இது எங்களுக்காக வேணாம், ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த சீன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா படம்? நீங்கள் தான் செட்டே போட்டிருப்பீங்க, என்னன்னா நீங்கள் தெரியாது. படம் பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் கேட்கும் போது எங்கள படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. படமாக பாருங்கள், படமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி அந்த அருவா சீன் கிளைமேக்ஸ் ஆனால் அப்படியே அந்த நீங்கள் சொன்ன இதே ஒரு மகன் அந்த இது கட் பண்ணி
தேவர்மா அந்த இதுனா அந்த சிமிலராக செட்டு போட்டு பண்ணுவாங்கண்ணா. இல்லை கிளைமேக்ஸ்லாம் வாங்கிடலாமான்னு பாக்குறாரு. அது கிளைமேக்ஸ் படத்துல வர படத்துல வர ஒரு சீனு ஒரு சீன் தான். இல்ல, அது யாரையாவது வெட்டி போட்டு எடுத்துட்டு வராரான்னு கேக்குறாரு. அதுதான் படத்துல பாரு. என்னன்னா நீங்க எதை கேட்டா சொல்ல மாட்டேன், படத்தை பாரு அப்படின்னு சொல்றீங்க, 200 ரூபா கொடுத்து பாரு அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, நீங்க தானே சரியான ஆளு. ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா ஓப்பனிங் லேட்டா போவாதீங்க படத்துக்கு. படம் டைட்டில் கார்டுல இருந்தே படத்தோட கதையை ஆரம்பிக்கும். இல்லை என்னன்னா டைரக்டர் வந்துட்டு நிறைய லீடு கொடுத்துருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இருந்து கனெக்ட் ஆகும் லாஸ்ட் ஆகும். ஆமா, அதுதான் கனெக்ட் ஆகும். படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஏதாவது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா, அதே போல படம் பார்த்துட்டு இருக்கப்ப இடையில வெளியில போயிட்டு வந்தா கூட அது கனெக்ட் ஆகாது. அது என்னாச்சு ஏன் இதில் வந்துச்சுன்னா அது நமக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் என்கிட்ட ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் சொல்லுங்க. ஆனால் இந்த படம் கரை வந்து எங்கள் டீமுக்கு டோட்டல் டீமுக்கு இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு இதாக இருக்கும். இந்த வருஷத்துக்கான எண்டிங் வரைக்கும் எங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா போகும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக போகும். ப்ளஸ் ஒரு ஹாலிவுட் இல்லை, மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் எந்த அளவுக்கு மேக்கிங் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து மெனக்கெட்டு ஒரு சீக்வன்ஸுமே டைரக்டர் வந்து ஒரு சீக்வன்ஸுமே ஸ்டோரி போர்ட் போட்டு சீன் எல்லாமே பிஃபோராகவே போயிட்டு ஒரு ஷூட்டுக்கு முன்னாடி பிஃபோராகவே போயிட்டு மொபைலில் அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வச்சு ஷூட் பண்ணி ஸ்டோரி போர்ட் போட்டு இதுதான் ஷார்ட் இப்படி தான் வரணுன்றது சீனுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கெலாம் டிஸ்கஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் ஏது இது பண்ணலான்ட்டு 2 மாதம் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 20 to 25 days நாங்கள் ரிகர்சல் பண்ணோம். ரிகர்சல் பண்ணிவிட்டு ஷார்ட்டாக எப்படி வரப்போகுதுன்னு நானுக்கு டேரக்டர் கேமராமேன் 3 பேர் சேர்ந்து தெரியீஸ்வர் சார்லாம் சேர்ந்து அது வந்து இப்படி எனக்கு இப்படி வேணும் சார், கேமரா இது வரணும், இந்த ஷார்ட் இது வரணுன்ட்டு எல்லாமே ப்ரீப்ளான்டாக பிஃபோராக ஒரு இன்ச்சு கூட இங்கே விழுறானா இந்த அளவுக்கு தான் வரணும், இதுக்கு கீழே போகக்கூடாது, இதுக்கு மேலே வரக்கூடாது, இந்த லெங்க்ல தான் வரணுன்றதெல்லாம் அந்த நீங்கள் ட்ரைலர்லேயே ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு இது படிக்கட்டு மேலே ஏறி வந்து ஜிப்ஸி மேலே விழுறது அதெல்லாம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாளாவது ரிஹர்சல் பண்ணியிருப்போம். அந்த லெவலுக்கு தான் வரணும், அந்த ஹைட்டுக்கு தான் வரணும், அந்த ஜீப் அந்த ஹைட்டு தான் இருக்கும். அந்த சீக்வன்ஸுக்கு மட்டும் இல்லை நம்ம இங்கே சென்னையில நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். சென்னையிலே வந்து அந்த செட்டு ஏணி கிரியேட் பண்ணிட்டோம். அந்த படிக்கட்டோட ஹைட் எந்த அளவுக்கு வேணுன்றது அவர்கிட்ட கேட்டு அவர் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஹைட்டை கொடுப்பீங்க, அந்த படிக்கட்டு ஒரு படிக்கட்டுக்கும் இன்னொரு படிக்கட்டுக்கும் எவ்வளோ லென்த் இருக்கும், எவ்வளோ இது இருக்கும், சென்டிமீட்டர் சைஸ் இருக்குன்ற உட்பட அவர்கிட்ட கேட்டு வாங்கி அந்த படிக்கட்டே அவர் இங்கே ஒரு செட்டு எனக்கு அந்த படிக்கட்டு மட்டும் கொடுங்கன்ட்டு அந்த படிக்கட்டை மட்டும் இங்கே செட்டு வாங்கி சென்னையில் செட்டுக்குள்ள அந்த படிக்கட்டு சீக்வன்ஸ் அந்த ஜிப்சியோட ஹைட்டை வச்சு அந்த லெவலில் எந்த ஹைட்டில் அந்த ஸ்பீடு கூட வந்துட்டு நம்ம வந்து ஜிமிக்ஸ் பண்ணி எடிட்டில் வந்து ரேம் பண்ண வேண்டாம், லைவாகவே அந்த வண்டி 80-90 ஸ்பீடில் தான் போகணும், அந்த 80-90 ஸ்பீடில் தான் அவர் குதிக்கணும், 80-90 ஸ்பீடில் தான் அங்கே தொங்கணும். அந்த மேக்கிங் மூவ்மெண்ட் உட்பட நாங்கள் ட்ரெக்கிங் வெஹிக்கிளில் ஃபாலோ பண்ணி ஜிம்மியில் ட்ரெக்கிங் வெஹிக்கிளில் ஃபாலோ பண்ணால் கூட அந்த ஸ்பீடே மெயின்டைன் பண்ணணுன்றதுல அந்த அந்த ஒரிஜினல் ஸ்பீடு எந்த அளவுக்கு ஓட்டமோ அதுதான் மேக்கிங்கில் படத்தில் ஷார்ட்டாக வந்துருக்கும். அது என்னன்னா இங்கே வந்து நம்ம ரேம் பண்ணிக்கலான்ற இதில் எதுவுமே நாங்கள் பண்ணலை. அந்த ஸ்பீடு தான். ஆமாம், நாங்கள் அங்கே 24 ஃப்ரேம்ஸில் எடுத்துட்டு இங்கே நான் 22 ஃப்ரேம்ஸில் ரேம் பண்ணிக்கலான்றதெல்லாம் எதுவுமே நாங்கள் பண்ணல. 24 ஃப்ரேம்ஸில் எடுத்தோம், அங்கே என்ன ஸ்பீடில் நாங்கள் பண்ணுமோ அதுதான் பார்த்துக்கலாம். இதில் வர்றதும் செட்டு தான். சரி, அந்த காடு சோள காடாக இருக்கட்டும், அந்த மோட்டார் ரூமாக இருக்கட்டும், அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர். ஆனால் என்ன ஒரே விஷயம், எது செட்டுன்னு உங்களால் தெரியாது. அதனால எது செட்டு எது வந்து ரியல் அவர் இப்போ சொல்றதுனால நாளைக்கு வேணா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் ஒரு செட்டு போட்டிருக்காரான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக கொடுத்தாரு எல்லாம். அதாவது பம்பு செட்டுன்னு ஒன்று கொடுக்குறாருன்னா அது எக்ஸ்டீரியராக பார்க்கும்போது இன்டீரியரும் அது வந்து கரெக்டாக இருக்கணுன்றதில் பார்த்து செஞ்சிடறாரு. மரத்தையே நட்டு வைக்கிற போது அவர் அந்த இதில் பார்க்கும்போதுனா இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்குமே வந்துட்டு ஆக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு செட்டில் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்குறது, கீழே ஃபோம் வைக்கிறது, ஃபைட்டர்ஸ் விழுறாங்க கீழே ஃபோம் கொடுக்குறது, இந்த ப்ராப்பர்ட்டி உடைக்கிறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோடைய இதை வந்து ஃபைட்டர்ஸுக்கு எந்த அளவுக்கு அடிபடக்கூடாது, இந்த கிளாஸை உடைக்கிறோன்னா அந்த கிளாஸ் வந்து நல்ல கிளாஸாக இருக்கணும், உடைச்சா ஃபைட்டர்ஸுக்கு ஹெவியாக இன்ஜூர் ஆகக்கூடாது, எந்த ஒரு இன்ஜூர் ஆகக்கூடாது, அதெல்லாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. மரம்னா அதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மரத்துக்கு ஒரு லேயர் போட்டு இப்போ நம்ம 3-4 பேர் பேசுகிறோம் இல்லையா, இது அத்தனை கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த கண்ணு தான். சரி, இது வந்து எல்லாருக்கும் போயிடுச்சுன்னா எங்களுடைய ஒர்க்கு தெரியும். ஏன்னா ஒரு சின்ன மரத்து மேலே ஏறி ஓடினாங்க அப்படின்றது ஒரு சின்ன சீனாக நீங்கள் கடந்து போயிடலாம். ஆனால் அதுக்குள்ளே அவங்களோட வேலைன்றது மனக்கடல்ன்றது அது அவ்வளோ பெரிய வேலை. அது அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ லேபர்ஸ். நாங்கள் என்னென்னா ஒரிஜினல் மரத்தில் நாங்கள் ஏறோம், ஒரிஜினல் மரத்தில் மேலே நாங்கள் காலை வைக்கும் போது ரெயின் எஃபெக்ட் படத்தில் எங்கள் ட்ரைலர் கிளிம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓப்பனிங் ஷாட் அவர் இந்த கிளிம்ஸில் பார்த்துருப்பீங்க ரெயின் எஃபெக்ட். அந்த ரெயின் எஃபெக்டில் அந்த மரத்தில் நம்ம வழுக்காமல் கொள்ளாமல் இருக்கணும், அவர் கொடுத்த மோல்டு வழுக்கக்கூடாதுன்னும் போது அதுக்கு ஏற்ற எந்த ஒரு
அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒர்க்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. சூப்பர்ண்ணா, சிறப்பு, பெரிய விஷயங்கள். ஸோ ஏப்ரல் 30 நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய வேலைகள் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக பேசப்படும். அண்ட் அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த டைமில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். போஸ்ட் லிஸ்ட்டில் நிறைய பேசலாமா, அந்த டீகோட் பண்ணி பேசலாம். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க நினைக்கிறேன். ஆமாம், அப்போ நம்ம பிரச்சனை கிடையாது. அப்போ நான் உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது, ஆடியன்ஸுக்கு ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாதுன்றதெல்லாம் நாங்கள் பிஃபோராக எதுவுமே சொல்ல விரும்பல. தேட்டரில் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, தேட்டரில் பாருங்க. படம் கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. எல்லா சீக்வன்ஸுமே உங்களுக்கு கூஸ்பம்பாக ஏற்றும். எல்லா சீக்வன்ஸுமே ஆடியன்ஸுக்கு, தனுஷாரோட ஃபேன்ஸுக்கு என்ஜாயபுளாக இருக்கும். சிறப்புண்ணா, தேங்க்யூ ஸோ மச் தான். தேங்க்யூ. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. Chera Home Junction presents AC Mania. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட AC வாங்க Chera Home Junctionக்கு வாங்க. சுந்தராபுரம் and Cross Cut Road, கோயம்புத்தூர்.